சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டு. மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த அது தண்ணி மேலே அந்த ஆடை அந்த நீர் மேலே கொட்டுனதுனால அது பூவால் செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது இந்த கருங்கையில் உன்னுடைய கண்களா, இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடிகள். அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடை போட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறாப்ல. இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல நம்மாழ்வார் எப்படி சேர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும். அதுக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது ரீங்காரம் இட்டது பாடியதுங்கிறாள். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒன்று செய்யணும், கரை நெடுக மரம் நடுக. புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு.